ப்ளூ கலரில் சட்டை போட்டிருக்கீங்க, நான் வந்து இது மஞ்சள் கலர் சட்டை நீங்கள் போட்டாகணும்னு சொல்லி நான் உங்களை கம்பல் பண்ணுறேன்னா அது திணிப்பு. நான் ஒரு 7 கலரில் சட்டை வச்சுருக்கேன், இந்த 7 கலரில் உங்களுக்கு பிடிச்ச கலர் சட்டையை நீங்கள் போட்டுக்கோங்கன்றேன், அது எப்படி திணிப்பாகும்? காசு இருக்கிறவன் பிள்ளையெல்லாம் 3 மொழி படிக்கிறான், காசு இல்லாதவன் பிள்ளையெல்லாம் 2 மொழி மட்டும் தான் படிக்கிறான். இது வந்து ஈக்குவாலிட்டிக்கு எதிரான ஒரு விஷயம். தமிழில் பழமொழி சொல்லும்போது தப்பு தப்பாக சொல்கிறேன், மதில் மேல் பூனைன்றதை பூனை மேல் மதில் அப்படிலாம் சொல்லி நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக பாருங்க, தெலுங்குல ஒரு பழமொழி சொல்கிறாரு, அழகா ஃப்ளூயண்ட்டாக பேப்பர் கூட பார்க்காம தன்னை போல சொல்கிறார், பேரு பெத்த பேரு தாக நீர் இல்லையாது அப்படியே சொல்கிறேன். என்னன்னா இதுதான் தாய்மொழியுடைய முக்கியத்துவம். புரியுதா உங்களுக்கு? நன்றாக படித்து போட்டித் தேர்வுகளில் தேர்வாகி ஒரு உயர் பதவிக்கு வருகிற ஒருத்தவங்களுக்கு கூட தமிழகத்துல தமிழ் எழுத படிக்க தெரியல. அப்துல் கலாம் மக்கு, மயில்சாமி அண்ணாதுரை மக்கு, அஸ்வத்தாமா மக்கு, எல்லாம் மக்கு. நாங்கெல்லாம் அரசு பள்ளியில படிச்சவங்களாம், எங்களால 3வது ஒரு மொழி படிக்க முடியாது. எங்களால என்ன பேச்சு இதெல்லாம்? அடுத்த தலைமுறைக்கு அறம் என்றால் எப்படி தெரியும்? தமிழர் வாழ்வியல், தமிழர் பண்பாடு என்பது எப்படி தெரியும்? நீங்கள் நரம் புடைக்க கத்துறீங்க, மைக்கில் நின்று கழுத்து நரம்பு தெரிய பேசிடுறீங்க, தமிழ் வாழ்கன் ரிப்பன் பில்டிங்க்கு மேலே பேர் வச்சிருக்கீங்க, இதில் ஃப்ளோரசெட் லைட்டில் போட்டுறீங்க, தமிழ் வாழ்ந்துருமா? நீங்கள் மட்டும் வந்து உங்கள் குழந்தைங்க மட்டும் நல்லா பெரிய பெரிய ஸ்கூலில் படிப்பாங்க, 3 மொழி படிப்பாங்க, 4 மொழி படிப்பாங்க. அமைச்சருடைய பையன் வந்து ஃப்ரெஞ்சா அவருக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், தமிழ் அவருக்கு லாங்குவேஜே இல்லை, ஆப்ஷனல் லாங்குவேஜே இல்லை தமிழ். உங்க பேரு சொன்னாலே உங்களுக்கு கேவலமா இருக்குன்னா அப்படி கேவலமான பேர்லாம் ஏன் வச்சுக்கிறீங்க? கெசட்ல மாத்திக்க வேண்டியதானே சீமான் மாதிரி. உங்களை மாதிரி மத வெறி பிடிச்சி போயா நாங்கள் அலையிறோம் எப்போ பாரு மதம்னுட்டு. ஏங்க விஜயோட இது பேர் என்ன, லெட்டர் பேர்ல ஜோசப் விஜய் தாங்க இருக்கும். பாத்துறீங்களா இல்லையா நீங்க? இப்போ இல்லை, எப்பயுமே. இதை விட ஒரு அராஜகமான திமிருத்தனமான ஆட்சி பார்க்க முடியுமா? சட்டம்னு ஒன்று கிடையாது. நாங்கள் எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டோம், எந்த நீதியும் மதிக்க மாட்டோம், எந்த நீதித்துறையும் மதிக்க மாட்டோம். இவ்வளோதான் திமுக. எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணலாம். என்னத்துக்கு தாங்க அவனுங்களுக்கு ஓட்டு போட்டீங்க? ஓட்டு மட்டும் அங்கே போட்டுறீங்க, 500 ரூபா கொடுக்குறாங்க. பிறகு எல்லாத்தையும் எங்களை பண்ண சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணி சென்ட்ரல் ஓட்டு போட்டிங்களா? அவன் ஏன் போட வேண்டியதானே? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயலாளரான அஸ்வத்தாமன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு துணை முதலமைச்சரை வந்து இந்த மாதிரி வாடா போடா, அதாவது திமுகவினர் முக்கியமாக தமிழ் பிரச்சனை என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கவுன்சிலராக கூட தகுதி இல்லாத அண்ணாமலை அவர்கள் துணை முதலமைச்சரை வாடா போடான்னு சொல்லலாமா, மரியாதை தெரியாத ஆளாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சார், இந்த ஸ்டாலின் அவர்களுடைய மகனாக பிறக்காமல் இருந்திருந்தால் உதயநிதி அவர்களுடைய தகுதி மற்றும் அவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் அடிப்படையில் அவர் கவுன்சிலராக இருப்பார். கவுன்சிலர் ஆகக்கூடிய தகுதி இருக்கா அவருக்கு? அது வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் உங்களே சிரிப்பு வருது இல்லை? தகுதியை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது தம்பி. சார், ஆனால் அவர் சொன்னதுலேருந்தே வந்து இந்த கெட் அவுட் மோடின்னு சொன்ன உடனே யாருக்குமே தெரியாத விஷயத்தை இவர் சொல்லி இப்போ நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் கொண்டாந்து நிறுத்திட்டாங்க சார், கெட் அவுட் மோடி. அது தப்பு தான். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் பேசுகிற எதையுமே மக்கள் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. இவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் நானே தேடி பார்த்தேன். ஆமாம் சார், எல்லாருமே அதை தான் தேடி பார்த்துருக்காங்க. இவர் சொல்லணும்னா எனக்கே தெரிஞ்சிருக்காது இது மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பேசுறது ட்ரெண்டிங், எப்பயுமே அவர் பேசுறது ட்ரெண்டிங். உதயநிதி பேசுறது யாருக்குமே தெரியாது. அது எனக்கே கூட கொஞ்சம் அது நீங்கள் சொல்கிறத நானும் ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் அது மரியாதை இல்லாமல் அப்படி பேசலாமா சார் ஒரு துணை முதலமைச்சரை வாடா போடான்றதெல்லாம்? இல்லை, அது வந்து இப்போ பாரத பிரதமரை நீங்கள் வந்து பேசுகிறீங்களேன்ற ஒரு அவர் ஜஸ்ட் ரியாக்ஷன் எப்படி நீங்கள் சொல்லலாம், தப்பு இல்லை. அது எப்படி சார், அது ஒத்துக்க முடியுமா சார் நம்மளால? ஒரு எமோஷன்ல ஒரு கேடர் வந்து ஒரு எமோஷன்ல பேசுறதுனா அவர் வந்து ஒரு லீடரா, ஒரு பிரசிடென்டா பேசல, ஒரு பாஜக தொண்டன் தன்னுடைய திமுக காரணம் இப்ப நான் பேச போறேன் அப்படின்னு திமுக ஸ்டைல்ல பேச போறேன். அவரு ஏன் திமுக காரணம் பேச போறேன்? ஏங்க என்ன அவமானப்படுத்துறீங்களா எங்க தலைவரை? இல்ல இல்ல சார், அப்படி இல்லை சார். அவர் என்ன வந்து ஊழல்வாதியா ஒரு திமுக காரணம் பேசுறது? திமுக காரன் மாதிரி பேச போறேன்றாரு. திமுக காரங்க தான் ஊழல்வாதிகள், அரசியல்வாதிகள், இன்னும் சொல்ல போனால் அரசியல் வாரிசு, என்ன சொல்கிறது, வாரிசு அரசியல்வாதிகள். அதேமாதிரி இப்போ வந்து 3வது மொழியை வந்து இப்போ நீங்கள் திணிக்கிறீங்க, முக்கியமாக ஹிந்தியை தான் நீங்கள் திணிக்க ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் என்ன தான் வந்து உருட்டல் மிரட்டல் இது வித்தியாசமாக சொன்னாலுமே வந்து ஹிந்தியை தான் இன்டெரக்டாக கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்கன்ற மாதிரி இன்னொரு மொழிப்போர் வந்துட போகுது, இன்னும் 4 பேர் வந்து தீக்குளிச்சு சாகணுமா அப்படின்ற மாதிரி மேடைகளில் பேச்சுகள் நம்மளை பார்க்க முடியுதே சார். 1967 இருக்கட்டும், இதற்கு முன்பும் பின்பும் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களாக இருக்கட்டும், அப்பொழுது 3வது மொழி அப்படின்றத தாண்டி இந்தி என்கிற ஒரு மொழி திணிக்கப்பட்டது.
திணிப்பு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் படிச்சாகணும் அப்படிங்கிறது தான் திணிப்பு. நீங்கள் வந்து ப்ளூ கலரில், நான் ஏற்கனவே இந்த உதாரணம் சொன்னேன், ப்ளூ கலரில் சட்டை போட்டிருக்கீங்க, நான் வந்து இது மஞ்சள் கலர் சட்டை நீங்கள் போட்டாகணும்னு சொல்லி நான் உங்களை கம்பல் பண்ணுறேன்னா அது திணிப்பு. நான் ஒரு 7 கலரில் சட்டை வச்சுருக்கேன், இந்த 7 கலரில் உங்களுக்கு பிடிச்ச கலர் சட்டையை நீங்கள் போட்டு போங்கன்றேன், அது எப்படி திணிப்பாகும்? அது விருப்பம். இப்போ 3வதாக ஒரு மொழி, அதுலேயும் தமிழகத்திற்கு 3வது ஒரு மொழிக்கான தேவை இருக்கிறது. ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னால், காசு இருக்கிறவன் பிள்ளையெல்லாம் 3 மொழி படிக்கிறான், காசு இல்லாதவன் பிள்ளையெல்லாம் 2 மொழி மட்டும்தான் படிக்கிறான். இது வந்து ஈக்குவாலிட்டிக்கு எதிரான ஒரு விஷயம். 2010லேயே ரைட் டு எஜுகேஷன், அதாவது கல்வி கற்பதற்கான உரிமை அடிப்படை உரிமையாக மாறிடுச்சு. அப்போ காசு இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி கல்வி, காசு இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி கல்வின்னு கொண்டு வர முடியாது. புரியுதுங்களா? ஆகையால் காசு இருக்கிறவன் 3 மொழி படிக்கிறான், காசு இல்லாதவன் புள்ள மட்டும் 2 மொழி தான் படிக்கணும்னு சொல்கிறது ஈக்குவாலிட்டியை, அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமையாக ஃபண்டமெண்டல் ரைட்டாக சொல்லப்பட்டிருக்கிற ஈக்குவாலிட்டிக்கு எதிரான ஒரு விஷயம். இது ஒன்று. 2வது, தமிழகத்தில் தெலுங்கு பேசுகிற பெருமக்கள், மலையாளம் பேசுகிற பெருமக்கள், கன்னடம் பேசுகிறவர்கள், சென்னையிலே நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள், மலையாளத்தை தாய்மொழியாக நிறைய பேர் இருக்காங்க. இவருடைய நீண்ட நாள் கோரிக்கை, எங்களுடைய குழந்தை எங்களுடைய தாய்மொழி ஒரு மொழியாக படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குது. இப்போ இயல்பாக எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்கள் பாருங்கள், ஸ்டாலின் அவர்களை கூட தமிழில் பழமொழி சொல்லும்போது தப்பு தப்பாக சொல்கிறாரு. மதில் மேல் பூனைன்றதை பூனை மேல் மதில் அப்படிலாம் சொல்லி நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக பாருங்கள், தெலுங்கில் ஒரு பழமொழி சொல்கிறாரு, அழகாக ஃப்ளூயண்ட்டாக, பேப்பர் கூட பார்க்காம தன்னை போல சொல்கிறார். பேரு பெத்த பேர் தாக நீரில் ஏது அப்படியே சொல்கிறார். என்னென்னா இதை தான் தாய்மொழியுடைய முக்கியத்துவம். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிச்சா? ஆகையால் தெலுங்கு பேசுகிற மக்கள், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள், தங்களுடைய தாய்மொழியை ஒரு மொழி பாடமாக படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நீண்ட நாட்களாக வைக்கிறாங்க. அதுபோல் கன்னடம், மலையாளம் இதெல்லாம் 3வது மொழியினுடைய ஆப்ஷன்ஸில் வருது. உங்களுக்கு ஹிந்தி பிடிக்கலன்னா விட்டு போங்க, தெலுங்கு எடுத்து படிங்க, மலையாளம் படிங்க, கன்னடம் படிங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி தேசிய கல்விக் கொள்கை வந்தாக வேண்டும், காலத்தினுடைய தேவை அது, 100% அது வந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜக ஏன் பேசுகிறது அப்படின்னு சொன்னால், தமிழ் மொழி அழியாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேசிய கல்விக் கொள்கை வந்தாக வேண்டும். தமிழ்நாட்டில் தான் டிகிரி முடிச்சிருக்காங்க, அட்வொகேட்டாக இருப்பாங்க, இல்லை இன்ஜினியராக இருப்பாங்க, நல்ல ப்ரொஃபஷனல். டிஎஸ்பி விஷ்ணுபிரியா ஒரு டிஎஸ்பி, அவங்களுடைய சூசைடு ஞாபகம் இருக்குல்ல, டிஎஸ்பி விஷ்ணுபிரியா சூசைட். அந்த சூசைட் நோட் வந்து தமிழ் லெட்டர் அவங்க அப்பா அம்மா எழுதியிருக்காங்க, ஆனால் இங்கிலீஷ் எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதியிருக்காங்க. அவன்னு சொன்னால் ஏவிஏஎன். ஆக மொத்தம் நன்றாக படித்து போட்டித் தேர்வுகளில் தேர்வாகி ஒரு உயர் பதவிக்கு வருகிற ஒருத்தவங்களுக்கு கூட தமிழகத்தில் தமிழ் எழுத படிக்க தரல. நீங்கள் கேரளாவில் வந்து சார் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டா லிட்ரஸி சார் அங்கே, அதனால் அவன் 100% லிட்ரஸி காட்டுறான் சார். ஆனால் நாமெல்லாம் வந்து 50% ஹையர் எஜுகேஷன் போகிறோம் சார், பெருமையாக சொல்லிக்கிறோம். 50% ஹையர் எஜுகேஷன் போகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவனுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிலன்ற, அப்புறம் அது என்ன லிட்ரஸி கணக்கில் வரும்? புரியுதா? தாய்மொழி எழுத படிக்க தெரியல அப்புறம் என்ன நீ இன்ஜினியர், தாய்மொழி எழுத படிக்க தெரியல அப்புறம் என்ன நீ வக்கீல்? அவங்க கேள்வி கேட்கறதா சார், தாய்மொழியே இன்னும் நாங்கள் தள்ளாடிக்கிட்டு இருக்கோம், இதில் 3வது மொழி எப்படி படிச்சு இன்னும் பேர்டன் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வருது சார். அதில் அப்போ இங்கிலீஷ் இது ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் பெரிய திறமைசாலிங்க, அரசு பள்ளி மாணவர்லாம் மக்கு அப்படியா? இல்லை சார், ஏன்னா அரசு பள்ளி மாணவர்கள் தான் வேற லெவலில் போயிருக்கின்றது நம்மளால பார்க்க முடியும் சார். அது நான் அரசு பள்ளி மாணவனு, நான் அரசு பள்ளி சொன்னீங்கன்னா தொலைச்சிருவோம் ஒன்று, நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. அப்போ என்ன பேச்சு இது? அப்போ பணம் இருக்குது, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்ட முடியும், அவன் வீட்டுக்குள்ளே 3 மொழி படிக்க முடியும். பணம் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க, அவங்க மட்டும் படிக்க மாட்டான், மக்கு அவன் இல்லை. அப்துல் கலாம் மக்கு, மயில்சாமி அண்ணாதுரை மக்கு, அஸ்வத்தாமா மக்கு, எல்லாம் மக்கு. நாங்கள்லாம் அரசு பள்ளியில் படித்தவங்களாம், எங்களால் 3வது ஒரு மொழி படிக்க முடியாது எங்களால். என்ன பேச்சு இதெல்லாம்? ஆனால் சார் இது வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலம், எல்லா மாநிலங்களையும் வந்து ஆமாம் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் படிக்கிறாங்க இப்போ தமிழ்,
இப்போ அந்த 3 மொழின்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மலேசியாவில் 3 மொழி, சிங்கப்பூரில் 3 மொழி, உலகத்தில் பல நாடுகளில் எல்லா நாடுகளிலுமே கிட்டத்தட்ட குழந்தைங்க குறைந்தபட்சம் 3 மொழி படிக்கிறாங்க. 3 மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்குது. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 3 மொழி கொள்கை அமல்படுத்தப்படுது. அங்கே ஹிந்தி தான் அவங்க பேசுகிறது. இங்கிலீஷு கம்யூனிகேஷனு, வேர்ல்டு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் நீங்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ இங்கிலீஷு. அடுத்தது அவங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜை இப்போ படித்தாகணும். தமிழ் படிக்கிறாங்க. இப்போ நியாயமாக அவன் தான் போராடி இருக்கணும். தமிழ் படிக்கிறாங்க, தெலுங்கு படிக்கிறாங்க, எங்களுக்கு எதுங்க தமிழ் தெலுங்குலான்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்துக்காரன் தான் நியாயமாக போராடி இருக்கணும். அவங்க கரெக்டு, எங்கள் குழந்தைங்க இன்னொரு மொழி படிச்சுக்கிறது நல்ல தானேன்றாங்க. என்ன நமக்கு என்ன இதில் பிரச்சனை? ஆனால் சார் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஹிந்திலாம் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. தமிழ் மொழி பயிற்று மொழியாக இருக்குது, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. தமிழ் மீடியம்னு சொல்லுவோம்ல, தமிழ் மீடியம் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கம்பல்சரி. இது வந்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு தமிழ் தெரியும். ஏன்னா தமிழ் 10ல் 5 குழந்தைங்களுக்கு எழுத படிக்க தெரியல. ஒரு 4 லைன் எழுதி நியூஸ் பேப்பர் படிக்க தெரியல. அப்புறம் எப்படி அவன் திருக்குறளும் சங்க இலக்கியத்தையும் எப்படி படிப்பான்? தொல்காப்பியம் எப்படி படிப்பான்? அடுத்த தலைமுறைக்கு அறம் என்றால் எப்படி தெரியும்? தமிழர் வாழ்வியல், தமிழர் பண்பாடு என்பது எப்படி தெரியும்? நீங்கள் நரம்பு புடைக்க கத்துறீங்க, மைக்கில் நின்று கழுத்து நரம்பு தெரிய பேசிடுறீங்க, தமிழ் வாழ்கன் ரிப்பன் பில்டிங்க்கு மேலே பேர் வச்சுருங்க, இதில் ஃப்ளோரசெட் லைட்டில் போட்டுறீங்க, தமிழ் வாழ்ந்துருமா? நம்ம அடுத்த தலைமுறை குழந்தைங்க தமிழ் படித்தா தானே தமிழ் வளரும். அது நடக்கணும் அப்படின்னு சொன்னால், தமிழ் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தேசிய கல்விக் கொள்கை வந்தாகணும். ஏன்னா தேசிய கல்விக் கொள்கையில் தான் தமிழ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு மொழி திணிக்கப்பட்டிருக்கிறதுனா தமிழ் 2020 நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ஒரு திணிப்பு நடந்திருக்கிறதுனா தமிழ் திணிப்பு நடந்திருக்கிறது. புரியுதுங்களா? தமிழ் மொழிக்கு வாழ்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு தேசிய கல்விக் கொள்கை. அதை புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை அவர்கள் எப்பவுமே என்ன குற்றச்சாட்டு இருக்கிறாருன்னா, அதாவது நீங்க சொல்ற எல்லா தலைவர்களுமே ஆளுக்கு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் விஜய் வச்சிருக்காரு, இன்னைக்கு திருமாவளவன் கூட சொல்றாரு சார். ஆனா பாஜக ஆள்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றவங்க அவங்க பிள்ளைகள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லே சார் படிக்குது, அவங்களாம் பிரைவேட் ஸ்கூல்ல தான் சார் அவங்களும் படிக்கிறாங்க. நீங்க 2 மொழி தான் வேணும் எங்களுடைய கொள்கைன்னு சொல்றீங்க. அப்போ உங்க குழந்தைங்கள்லாம் மட்டும் 3 மொழி படிப்பாங்க. அதே மாதிரி பாஜக அவங்க அப்படி சொல்லலையே. அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடுவாங்க சார். எப்ப அவங்க 3 மொழி 2 மொழி பிரச்சனையை நீங்க சொல்ற மத்திய அமைச்சர்கள் விஷயத்துல வரவே இல்லையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆமா தானே? அது மட்டும் இல்லை, மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறவங்க, எம்பியாக இருக்கிறவங்க குழந்தைங்க பல பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, எனக்கே தெரியும். நான் அந்த டிஸ்பியூட்டுக்குள்ளேயே போகல. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ ஒரு சாரங்கின்னு தள்ளி விட்டார் தெரியுங்களா, ராகுல் காந்தி. அவர் வீடை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த வீட்டு மேலே கூரை கூட கிடையாது. அவர் பிஜேபி எம்பி. பிஜேபியில் அப்படிலாம் இருக்காங்க. அரசு பள்ளியில் படிக்க வைக்கிற எம்பிக்கள், அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த கேள்விக்கு இங்கே அவசியமே இல்லையன்றேன். இங்கே என்னங்க கேள்வி? நான் இந்தியை எதிர்க்கிறேன், இந்திங்கிற வார்த்தை கேட்டாலே நீ எரியுதுங்கிறேன். அப்போ என் பிள்ளை ஏன் ஹிந்தி படிக்கணும்? இது ஒரு பேசிக் கேள்வி தானே. அப்போ நீங்கள் மட்டும் உங்கள் குழந்தைங்க மட்டும் நல்லா பெரிய பெரிய ஸ்கூலில் படிப்பாங்க, 3 மொழி படிப்பாங்க, 4 மொழி படிப்பாங்க. அமைச்சருடைய பையன் ஃப்ரெஞ்சா, அவருக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ், அவருக்கு லாங்குவேஜே இல்லை, ஆப்ஷனல் லாங்குவேஜே இல்லை தமிழ். இதைத்தான் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழ் ஒரு மொழியாக கூட தேர்ந்தெடுக்காமல் படித்து விட முடிகிறது எப்படி? இப்போ தமிழ் தேசிய கல்விக் கொள்கை வந்தால் அப்படி பண்ண முடியாது. உன்னுடைய மதர் டங்கு நீ படிச்சாகணுமே, தாய்மொழி நீ படிச்சாகணுமே. இப்போ ஒன்றும் இல்லைங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு பேட்டி கொடுத்தாரா, அவங்க பையன் ஒரு பேட்டி கொடுத்தாரா, எனக்கு தமிழ் தெரியாது பிகாஸ் தேர்ட் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்ச் எனக்கு அப்படின்னு பேசினாரா? தேசிய கல்விக் கொள்கை வந்தால் அவர் அப்படி பேச மாட்டார். ஏன்னா தமிழ் கட்டாயமாக படித்தாகணும். புரியுதா? புரியல? அதுக்கு தான்ப்பா நான் பேசுகிறேன். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் தமிழ் படிக்கணும், அவ்வளோதான் என் நோக்கம். இப்போ அவர் தமிழ் படிக்கல, ஃப்ரெஞ்சு படிக்கிறார். ஆனால் சார் இப்போ இந்த மொழி கொள்கையில் பிரச்சனையில் ரோடு ஃபுல்லாகவே எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் வேணும், 3வது மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டாம், ஹிந்தி திணிக்காதீங்க அப்படின்னு ரோடு ஃபுல்லாக எழுதி வச்சிருக்காங்களே சார். அதை கோலம் போட்டாங்க. அந்த கோலம் போட்டிருக்காங்க. ஐயோ நீ ரொம்ப ஸ்லோ, அதெல்லாம் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு காட்டாங்க. அந்த கோலம் போட்டவங்க, அந்த கோலம் தெருவில் போட்டிருக்குல்ல, அந்த அம்மா காட்டுது, ஒரு சிக்கு கோலத்தை காட்டி இதுதாங்க நான் போட்டது, அது திமுக கவுன்சிலர் போட்டு போனார் தண்ணி தெளிச்சு. ஒரு வீட்டுக்காரங்க கூட அந்த கோலம் போடல, அந்த தெரு முழுசும் ஃபுல் ட்ராமா. இதெல்லாம் திமுக அவங்களோட ட்ராமா. அது வீடியோவே வந்துருச்சு, பார்க்கல நீங்கள்? ஓகே சார், நீங்கள் ரொம்ப இப்படிலாம் இருக்கக்கூடாது. அது வீடியோ ட்ரெண்ட் ஆகிடுச்சு. கோலத்தை விட அந்த கோலத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த ட்ராமா இருக்குல்ல, அந்த வீடியோ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யாரும் கோலம் போடலைங்க. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு மல்லிகை கடை வச்சுருக்காரு ஒரு அண்ணன்,
அவங்க பையனே வந்து ஹிந்தி தான் படிக்கிறாராம். ஓ. ஆமாம், ஐயோ நான் என் பையனே ஹிந்தி ஸ்கூலில் தான் சேர்த்துருமோ, 3வது மொழி ஹிந்தி, நான் ஏன் சொல்ல போகிறேன். அப்புறம் யாருங்க இந்த கோலம் போட்டால் ஹிந்தி வேண்டாம் ஹிந்தியை விரிக்கிறோம்னு யாரோ போட்டிருக்காங்களே, அது திமுக கவுன்சிலர் வந்து தண்ணி தெச்சிட்டு காலைல போட்டு போனார். அவர் செலக்ட் பண்ணதுலேருந்து ஒரு வேலையும் செய்யலை. அட்லீஸ்ட் வாசலுக்கு இன்றைக்கி தான் ரோட்டில் வந்து சுத்தலாம் பண்ணுறாங்களே, நாங்களும் விட்டுட்டோன்றாங்க. அடுத்து இப்போ விஜய் அவர்கள் வந்து அந்த விஜய் சம்மந்தமாக அவர் அண்ணாமலை அவர் ப்ரூஃப்லாம் கொடுக்குறாரு சார். இது விஜய் அவர்களுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத போது ஏன் அவர் ஜோசப் விஜய் அழுத்தி எழுத்தி சொல்கிறாரு சார் அது பேரை? இல்லை, உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக அந்த பேர் பட்டுச்சுன்னா பேரை மாற்றிக்கோங்க. பேர் வச்சுக்கிறீங்க, எனக்கு புரியல. இத்தனை நாள் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் அதை யூஸ் பண்ணதே கிடையாது சார். இத்தனை நாள் வரைக்கும் இருங்க, இப்போ இத்தனை நாள் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் விஜய் பற்றி ஏன் பேசணும்? வாரிசு படம் நல்லா இருக்குன்னு உட்காந்து அவர் என்ன இது ப்ளூ சட்டை மாறினா அவர் உட்காந்து ரிவ்யூ கொடுக்க போகிறாரா? என்ன பேச்சு இது? அவர் ஒரு அரசியல் தலைவர், நீ இன்றைக்கி தான் அரசியலுக்கு வர, இனிமேல் தான் உன்னை பற்றி பேசணும். இதுக்கு முன்னாடி நீ சினிமாவில் இருந்த, உன்னை பற்றி ஏன் எங்கால் பேச போகிறாரு? ஏன்பா பேச போகிறாரு? ரிவ்யூ பண்ணணுமா என்ன? நாங்கள் உட்காந்துட்டு அரசியலுக்கு என்ட்ரி இல்லை அரசியலுக்கு வரீங்க, அரசியலுக்கு வந்தோடனே உங்கள் பேரை சொல்கிறோம். உங்கள் பேர் சொன்னாலே உங்களுக்கு கேவலமாக இருக்குன்னா அப்படி கேவலமான பேர்லாம் ஏன் வச்சுக்கிறீங்க? கெசட்டில் மாற்றிக்க வேண்டியதானே சீமான் மாதிரி. எச் ராஜா அவர்கள் மட்டும்தான் சார் இப்போ வந்து யூஸ் பண்ணிருந்தார் ஜோசப் விஜய் அப்படின்ட்டு. இது வந்து மத ரீதியாக உள்ள போகுவதா? ஐயே, இது என்னங்க மத ரீதியாக இந்த ரீதியான்னு பேசிடுறீங்க? உங்களை மாதிரி மதம் வெறி பிடிச்சி போயா நாங்கள் அலையிறோம் எப்போ பாரு மதம்னுட்டு. ஏங்க விஜயோட இது பேர் என்ன, லெட்டர் பேர்லேயே ஜோசப் விஜய் தாங்க இருக்கும். பார்த்துறீங்களா இல்லையா நீங்கள்? இப்போ இல்லை, எப்பயுமே தெரியுமா தெரியாதா? இல்லை சார், இப்போ விஜய் அவர்கள் விஜய் மட்டும் தான் சார் பேரே வருது. அது சினிமாவில் தம்பி, நீங்கள் சினிமாவில் டைட்டில் கார்டு போடும்போது என்னது தளபதியா, இளைய தளபதி விஜய், இளைய தளபதியா, சரி போடுறீங்க, அதுதான் போட்டுறீங்களே, என்ன வேணால் சினிமாவில் போடலாம், போட்டுருவீங்க. இப்போ கீழே விஜய்னு வரும் இல்லையா? அவர் வந்து அந்த படம் வெற்றி ஆகுதுன்னா வெற்றி ஆனதுக்கப்புறம் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புவார் லெட்டர் பேடில், பத்திரிகைகளுக்கெல்லாம் வரும். அதில் ஜோசப் விஜய் தான் போட்டு கையெழுத்து போடுவார். ஏன் ஒரு படத்துலேயே என்ட்ரிலே ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு தானே என்ட்ரியே கொடுப்பாரு அட்லி படத்தில். உங்களுக்கு போங்க, உங்களுக்கு சரியா இப்படிலாம் சினிமாவே தெரியாமல் இருந்தால் எப்படி நீங்கள் டிஎன்பிசி பாஸ் பண்ணுவீங்க? சினிமாக்கள் கொஞ்சம் டிஎன்பிசிலாம் போனீங்கன்னா பூரா சினிமா கேள்வி தான் கேட்குறாங்களாம். மாமன்னன் படத்தை அவன் எடுத்தான், மாமன்னன் படத்தை அவன் நடித்தான், இப்படி தான் கேட்குறாங்களாம். சரி, அடுத்ததாக நீங்கள் கடலூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணதை பார்க்க முடியுது. போலீஸ் எல்லாம் குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறதும் பார்க்க முடியுது சார். இந்த முந்திரி தோப்பாளில் இப்போ நிலவரம் என்னவா இருக்குது சார்? இப்போ அதாவதுங்க, கொடுமையிலும் கொடுமைங்க. இப்படி ஒரு கொடுமை வரலாற்றில் நடக்கலை, நடக்கக்கூடாது, ஆனால் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு மேன்மேடு ஃபாரஸ்ட். அது வந்து எல்லாருமே புறம்போக்கு நிலம்ன்றாங்க. அது சொல்லும் போது எனக்கு ரொம்ப கோபம் வருது. பத்திரிகைகள் வந்து கொஞ்சமாவது நியாயமாக நடந்துக்கணும், மக்கள் பக்கம் பேசணும். அரசனுடைய ஊதுகுழலாக பத்திரிகைகள் நடக்கூடாது. புறம்போக்கு கிளாஸிஃபிகேஷன்லாம் நிறையா இருக்குது. இப்போ நீர்நிலை புறம்போக்குன்னு இருக்குது. இப்போ குளம் குட்டைன்னு இருக்குன்னு வைங்களேன், அங்கே வந்து நீங்கள் பட்டா யாருக்குமே கொடுக்க முடியாது. நத்தம் புறம்போக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நத்தம் புறம்போக்குன்னா புறம்போக்கு தான், பட் கிளாஸிஃபிகேஷன் நத்தம்னா பட்டா கேட்டால் கொடுக்கணும், அதுக்கு தான் நத்தம்னே பேர். புரியுதா? அனாதீனம்னு இருக்கும். அனாதீனம்னா புறம்போக்கு கிளாஸிஃபிகேஷனில் தான் வரும். ஆனால் அது புறம்போக்கு கிடையாது, அன்கிளைம்டு லேண்டு. உங்கள் லேண்டாக இருக்கும், நீங்கள் கிளைம் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. அது புறம்போக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட்டோட கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கொடுத்தாகணும். எல்லா புறம்போக்கும் புறம்போக்கு கிடையாது. ஆனால் எல்லாம் ஆக்கிரமிப்பு, என்ன ஆக்கிரமிப்பு? செக்ரட்டரியேட் வாசலில் வந்து நாங்கள் முந்திரி மாறினாட்டோமா? அறிவில்லாமல் பேசும்போது தாங்க கோவம் வருது எனக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கல்லாங்குத்துன்றது ஈக்குவலன் டு நத்தம் புறம்போக்கு. பட்டா கொடுப்பதற்காக கொடுக்கக்கூடிய லேண்டு தான். எனக்கு நான் முந்திரி விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், 3 தலைமுறையாக நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பக்கத்தில் இது குவாரி நடத்துகிறான் பாரு, அவனுக்கு நீ பட்டா கொடுக்குற. மண்ணை திருடி விற்கிறான் பாரு, அவனுக்கு நீ பட்டா கொடுக்குற. ஆனால் விவசாயி எனக்கு நீ கொடுக்க மாட்டேற, தப்பு தானே? என்னுடைய பக்கத்து சர்வே வரைக்கும் கொடுத்துருக்காங்க பட்டா. நாங்கள் பல வருடங்களாக பட்டா கேட்டுட்ருக்கோம். எங்கள் பகுதியில் வந்து நாங்கன்னா நான் சொல்கிறது என் மக்களை சொல்கிறேன், புரிஞ்சுதா? உடனே நீங்கள் அங்கே போய் முந்திரி மரம் நாட்டிங்களான்னு குதிரக்கமாக கேட்டுறக்கூடாது. அங்கே வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வராரு, ஓட்டு கேட்கும் போது உங்களுக்கு பட்டா தரம் தான் சொல்கிறார். இவ்வளவும் நடந்துருச்சு. இப்போ என்னன்னா, அந்த இருக்கிற விவசாயிகளையும் முந்திரி மரங்களையும் அகற்றணும், அகற்றிட்டு அங்கே தோல் தொழிற்சாலை கொண்டு வரணும்னு சொல்லி திமுக நினைக்குது. நாளைக்கு வந்து இப்போ ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ண போகிறார் தோல் தொழிற்சாலை. ஆனால் அதுக்குள்ளே 4000 மரத்தை பிடிங்கி போட்டாங்க. நீங்கள் ஒருவேளை புறம்போக்குன்னே வச்சுக்கோங்க, புறம்போக்கில் நாங்கள் அன்ஆத்தரைஸ்டாக இருக்கனே வச்சுக்கோங்க, எங்களுக்கு நோட்டீஸ் முறையாக கொடுக்கணும்ல. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து திமுகவுடைய வழக்கறிஞர் சொல்கிறார் நான் நோட்டீஸ் கொடுக்கலன்றார். ஆமாங்க, நாங்கள் நோட்டீஸ் கொடுக்கலைங்க, சொன்னாரா இல்லையா கேளுங்க. இதை விட ஒரு அராஜகமான திமிருத்தனமான ஆட்சி பார்க்க முடியுமா?
சட்டம்னு ஒன்று கிடையாது. நாங்கள் எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டோம், எந்த நீதியும் மதிக்க மாட்டோம், எந்த நீதித்துறையும் மதிக்க மாட்டோம். இவ்வளோதான் திமுக. வந்து 30-40 ஜேசிபி. அதான் நான் கேட்டேன், இந்த கடலூர் மாவட்ட மக்கள் மழை வெள்ளத்தில் அவ்வளவு சித்திரவதைப்பட்டு இருக்கும்போது எங்களை காப்பாற்றுறதுக்கு நீ ஒரு ஜேசிபி அனுப்பலை. ஆனால் இன்னைக்கு எங்களுடைய முந்திரி மரங்களை பிடுங்கி போகிறதுக்கு நீ 40 ஜேசிபி அனுப்புகிற. புரியுதுங்களா? ஆகையால் அதுவும் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு காட்டை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கென்று நீங்கள் என்ன பண்ணணும்? என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டு வாங்கணும், சென்ட்ரல் மினிஸ்ட்ரியிலேருந்து பர்மிஷன் வாங்கி. எதுவுமே பண்ணல. அது காடுன்னு கிளாஸிஃபை ஆகணுனாலும் அது காடு தானே. 4000 மரம் இருந்தால் அது காடு இல்லையா தம்பி? காடு தானே. பிடிக்க போடுறீங்க. கடலூர் மாவட்டத்தில் ஆர்டிசன் ஊற்று இருந்த பகுதி, 3 அடி 2 அடி தண்ணி தோண்டிங்கன்னா தண்ணி கிடைக்கும். திடீர்னு தண்ணி நில மட்டத்திலேருந்து பிடிங்கின்னு மேலே வரைக்கும் ஊற்றும். அவ்வளவு நீர் ஆதாரம், நிலத்தடி நீர் ஆதாரம் இருந்த ஒரு பகுதி கடலூர். இன்றைக்கு என்எல்சியில் சுரங்கம் நோண்டி 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 நிலத்தடி நீர் அகலபாதத்துக்கு போயிடுச்சு. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிப்காட்டில் வேஸ்டேஜ் பூரா பார்த்திங்கன்னா கடலில் கொண்டு போய் அப்படியே டம்ப் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்கிற மீனவர்களுடைய வாழ்வாதாரம் சிப்காட் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் மீன் வளமே அங்கே குறைஞ்சி போச்சு. சுற்றுச்சூழலில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டத்துலேயும் ஒரு பகுதி நல்ல மினரல் வாட்டர் மாதிரி டேஸ்டியான ஒரு வாட்டரு, நல்ல ஒரு நிலத்தடி நீர் மட்டும், நல்ல ஒரு விவசாயம் இருக்குன்னா இது கேப்பர் மலை, இந்த சுற்றி இருக்கிற பகுதி மட்டும்தான். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து கிராவல் மண், இயற்கையிலே நடந்த ஒரு கிராவல் மணல் மலை. அது மணல் தானே உங்களுக்கு நார்மலாக நிலத்தடி நீர் சேகரிப்புக்கு பயன்படுத்துவோம். ஆகையால் அங்கே இருக்கிற மழைகள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா நிலத்தடி நீருக்கு நேராக போய் சேகரமாகி அந்த பகுதி கடலூர் மாவட்டத்தினுடைய அல்லது சுற்றி இருக்கிற கடலூர் அசம்பிளி மற்றும் குறிஞ்சிப்பாடி அசம்பிளி வரைக்குமாவது ஒரு இயற்கையான மழைநீர் சேகரிப்பு மையமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த கேப்பர் மலைங்கிறது. தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் இவ்வளவு பூகோள ரீதியாக, சுற்றுச்சூழல் ரீதியாக, விவசாய ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கேப்பர் மலை தான் இந்த திராவிட மாடல் பேய் அரசுக்கு தோல் பதனிடும் தொழிற்சாலை அமைப்பதற்கான உகந்த இடமாக தெரிகிறது. உருப்பிடுவாங்களா சார்? வேணுமா உருப்பிடுவாங்களா சார்? யோசிச்சு பாருங்க. சரி, இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால எந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க முடியாது. எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணலாம். என்னத்துக்கு தாங்க அவனுங்களுக்கு ஓட்டு போட்டீங்க? ஓட்டு மட்டும் அங்கே போட்டுறீங்க, 500 ரூபா கொடுக்குறான்னு. வேறு எல்லாத்தையும் எங்களை பண்ண சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணி சென்ட்ரலுக்கு ஓட்டு போட்டிங்களா? அவன் ஏன் போட வேண்டியதானே, உட்கார வேண்டியதானே? எங்களை வெறியாவதான் இல்லையா தம்பி இது மாதிரி பண்ணும்போது? யோசிச்சு பாருங்க. இப்போ அஸ்வத்தாவும் போராட்டிருக்கேன், வேறு யார் வராங்க சொல்லுங்க பார்ப்போம். யாருமே. அப்புறம் ராணிப்பேட்டையில் போய் பாருங்க. ராணிப்பேட்டையில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் அமைத்து உங்களுக்கு பாலாரை நாரடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. கேரளாவில் போய் பாருங்கள், ஆந்திராவில் போய் பாருங்கள் பாலாறு எப்படி ஓடுதுன்னு. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பாலாறு எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். சரியா? ராணிப்பேட்டையிலைங்க குரோமியம் ஃபேக்ட்ரி கவர்மெண்ட், அந்த ஃபேக்ட்ரி வந்து வச்சுட்டு அபேண்டட் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த கழிவுகள் அகற்றப்படலை. நீங்கள் ராணிப்பேட்டை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கேன்சர் அதிகமாக ஸ்பாட் ஆகிற ஒரு பகுதி மாவட்டம். ராணிப்பேட்டை நகரத்திற்குள்ளாகவே இவ்வளவு நகர கழிவு, இது தொழிற்சாலை கழிவுகள் அப்புறப்படுத்தப்படாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்காரு. ஒவ்வொரு முறையும் அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தும். ஒவ்வொரு முறையும் வாக்குறுதிகள் தரப்படும் போது குரோமிய கழிவுகள் அகற்றப்படும் என்று ஒவ்வொரு கட்சிகளும் சொல்லும். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம மக்கள் அங்கே அந்த கழிவுகளோடையே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்த ராணிப்பேட்டையிலையும் நான் இன்னும் சில பகுதிகளெலாம் நான் சொல்லுவேன், அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும். அந்த துர்நாற்றம் இருக்கிற பகுதியில் நெல்லை விளைவிக்கிறீங்க, அந்த அரிசி எடுத்துகிட்டு வந்து மெட்ராஸுக்கு எடுத்துகிட்டு வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் வச்சு சோறு பொங்கி சாப்பிட்றீங்க. அந்த பகுதியில் வந்து ஒரு பேட் ஸ்மெல்லு, அது இந்த சோத்தில் வருதுங்க. புரியுதுங்களா? மண்ணில், பயிரில், தாய்ப்பால் வரைக்கும் அந்த குரோமிய கழிவுகள் கலந்துருக்கு. இப்போ ஒட்டுமொத்த ராணிப்பேட்டையிலையும் பணப்பாக்கம் ஊராட்சியில் மட்டும்தான் இந்த தொழிற்சாலைகள் இல்லை. சுதந்திர இந்தியாவில் வறட்சி நிதி கேட்காத ஒரே ஒன்றியம் அந்த ஒன்றியம் தான். எந்த பஞ்சத்தில் சூழ்நிலையிலையும் அங்கே வறட்சி ஏற்படுத்தே இல்லை. அங்கே போடுறானுங்க இப்போ தொழிற்சாலையை. எப்படிங்க இப்படி ஒரு அரசால் எப்படிங்க இப்படி யோசிக்க முடியும்? அப்போ என்ன, எங்களுடைய வாழ்வியலை, எங்களுடைய விவசாயத்தை அழிக்க வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தை தவிர ஒரு நோக்கம் இல்லை அவங்களுக்கு.
ஏன் இவ்வளவு வன்மம் விவசாயத்துக்கு மேலே? ஏன் இவ்வளவு வன்மம் சொல்லுங்க? எப்படி இப்படி யோசிக்க தோணும்? பல மாவட்டங்கள் தொழில் வாய்ப்புகள் தேடி காத்து கொண்டிருக்கிறது. ஆனா எங்களை கொடூர பற்களை கொண்ட அரக்கனை போல தின்று திருத்திட்டு இருக்கீங்க என்னுடைய வளத்தை. ஏன்? ராமநாதபுரம் மாவட்டம் நீங்க பாருங்க, தெற்குல ராமநாதபுரம் மாவட்டமா இருக்கட்டும், இன்னும் பல மாவட்டங்கள் வேலை வாய்ப்புல அவ்வளோ அவங்க ஃபேக்டரி கேட்குறாங்க. அங்கெல்லாம் ஏன் வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? நீங்க திராவிட மாடல் ஆட்சியில் பாருங்க, ஃபேக்டரி ஆத்துக்கு பக்கத்தில் வரும், இல்லை கடலுக்கு பக்கத்தில் வரும். ஆத்துக்கு பக்கத்தில் ஏன் நீ அவனும் கேட்க மாட்டான். தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இருக்குது. இப்போ ராமநாதபுரத்தில் நீங்கள் நிலத்தை ஸ்பாட் பண்ணுறீங்க, அவன் கழிவை டிஸ்சார்ஜ் பண்ணோம்ல, 0 டிஸ்சார்ஜ் அப்படி தான் எழுதி கொடுப்பான் அக்ரிமெண்ட்டில். 0 டிஸ்சார்ஜ் அங்கே பண்ணிவிட்டு போய் வேக்கண்ட் லேண்டில் போட்டானா மாட்டிப்பான். புரியுதா விஷயம்? வளர்ச்சிக்கு எதிராக நான் பேசலை, 0 வேஸ்டேஜில் வளர்ச்சியை பண்ணு. ஆற்றை சாக்கடை ஆக்கிட்டு ஆற்றை அழிச்சிட்டு மக்கள் கேன்சரில் நாங்கள்லாம் செத்ததுக்கப்புறம் அந்த வளர்ச்சியை வச்சு என்ன நாக்கு வழிக்க போகிறோமா? உயிரோடு இருந்தால் தானேயா வளர்ச்சி. இது புரியறதுக்கு ஒரு பெரிய தத்துவம்லாம் தேவையில்லைல்ல. கேட்குறது எல்லா ஃபேக்ட்ரியும் எப்படி கடலை ஒட்டி ஆற்றை ஒட்டி நீங்கள் வருது. இதுக்கு என்ன பதில்? எவனையாவது பதில் சொல்லுங்கள். ஒரு ஃபேக்ட்ரிக்கு வரணும், ஆறு இருக்கான்னு தான் பார்ப்போம், கடல் இருக்கான்னு தான் பார்ப்போம். என்னங்க இது? எல்லாம் கழிவுகள் அதோட அடிச்சிட்டோம்னா அப்படியே போயிடும் அப்படின்றதுக்கு அப்புறம் தப்பு இல்லையா? புரியுது. கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். ஸ்டாலின் அவர்கள் தன் அப்பான்னு சொல்லிக்கிறத ரொம்ப விரும்புறதா கேள்விப்படுறோம். நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா சார்? அதை யார் சொன்னா? எனக்கு தெரிஞ்சு உதயநிதி கூட சொல்ல மாட்டாரு. நான் பார்த்தேன், நீங்கள் அப்பான்னு சொல்ல தலைவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. யார் சொன்னா? சரி அப்படியே வைங்க, அவங்க பசங்க 2 பேரா, ஒரு பையன் ஒரு பொண்ணா? அவங்கள தவிர இவர் ஸ்டாலின் அவர்களை அப்பான்னு யார் முதல்ல கூப்பிட்டா? நீங்களே ஏதோ ஒரு இடத்துல போஸ்டர் ஒட்டுவீங்களாம், அந்த போஸ்டர் நீங்களே ஃபோட்டோ எடுப்பீங்களாம், அதை காசு கொடுத்து ப்ரமோட் பண்ணுவீங்களாம். சோசியல் மீடியாவில் எப்படி பூஸ்ட் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாதா? அப்பான்னு ஒரு போஸ்டர் ஓட்டிடுறீங்க, நீங்களே அதை காசு கொடுத்து பெய்ட் ப்ரமோஷன் பண்ணி அதுவும் கூட ஒரு சரியாக புஷ் ஆகலை, யாருக்குமே தெரில. அதுக்கப்புறம் நீங்களே ஒரு டேப்லெட்டில் உங்களை எல்லோரும் அப்பா என்று யார் அழைக்கிறா? அந்த டேப்லெட்டில் எழுதி கொடுத்தாருல ஒருத்தங்க, ஐடியா கொடுத்தாங்க, அவங்களே முதல்ல அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லாத ஒரு பில்டப்புக்கு நீங்கள் இந்த விவேக் காமெடி வரல யாருமே அதை கடிக்க யார் டீ ஆத்துற என்ன மாதிரி யாரும் உங்களை அப்பான்னு கூப்பிட்டா அதில் வேறு எனக்கு பெருமையாக இருக்குது. சார் சொந்தமாக யோசிங்க சார். குஜராத் மாடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை 2010 13 வரை மிகப்பெரிய அளவில் பிரபலமாக பேசப்பட்டது. என்ன காரணம்? ஒரு பூகம்பத்தினால் விழுந்து போன ஒரு மாநிலம் அதற்கு பின்பாக தொழிலையும் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் விவசாயத்திலையும் மிகப்பெரிய அளவில் முன்னுக்கு வந்தது பாரத பிரதமராக இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்றைய குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்களால். அது குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆச்சு. இந்தியா முழுவதும் குஜராத்தை பாருங்கள், இந்தியா முழுவதும் குஜராத்தாக மாறும்னு சொன்னாங்க. மக்கள் ஓட்டு போட்டாங்க. இதுதான் குஜராத் மாடல். அதை அப்படியே காப்பி வச்சு திராவிட மாடல் சொந்தமாக யோசிக்கிறது தான் உங்களுக்கு. அதே போல் அதிமுகவில் இவங்க ஜெயலலிதா அம்மையாரை இவங்க அம்மான்னு கூப்பிடுவாங்க. அதை அப்படியே காப்பி வச்சு அப்பா. என்ன கொஞ்சம் சொந்தமாக யோசிங்க பாஸ். இத்தனை வருஷம் கட்சி நடத்துகிறீங்க, உட்காந்து அப்பா புள்ளெல்லாம் உட்காந்து உதயநிதி எல்லாம் உட்காந்து புதுசாக ஏதாவது ஐடியா யோசிங்க. வரலன்னா விட்டுருங்க, காப்பி அடிக்காதீங்க. ஓகே சார். சார் உங்கள் பொண்ணான நேரத்தை இளைய பாரத நேரில் ஒதுக்குனதுக்கு நன்றி, வணக்கம்.